Hello friends, welcome to Liya'sView. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OTGல ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் பீட்சா எப்படி செய்திருந்தாங்க நாம பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா சீஸ், கேப்சிகம் வந்து 2 கலர் அதாவது yellow and red யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஆனியன். சோ இந்த பீட்சா பேஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். அதே மாதிரி சாஸும் அவைலபிள். சோ இந்த சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது அவன்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லிட்டு சோ இந்த பேஸ்ல வந்து நம்ம வந்து சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க நான்வெஜ் லவர்ஸா இருந்தா நீங்க வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ வெஜ்ஜீஸே வந்து நீங்க பன்னீர் யூஸ் பண்ணலாம், கார்ன், அதுக்கப்புறம் மஷ்ரூம். இப்போ என்கிட்ட வந்து கேப்சிகம் மட்டும் தான் அவைலபிள். சோ கேப்சிகமும் சீஸும் வச்சுதான் நான் இந்த பீட்சா பண்றேன். சோ நம்ம கிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட அவன் இல்லனா நீங்க நார்மலா நம்ம வீட்ல நான்ஸ்டிக் பேன் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்சா பேஸ் அது மேல வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நார்மலா நம்ம அவன்ல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் பேன்ல செஞ்சாலும் வரும். சோ ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்ப நான் வந்து சொல்லியிருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிருக்கேன். கேப்சிகம் 2 கலர், அதுக்கப்புறம் சீஸை வந்து கொஞ்சம் அதிகமாவே நீங்க ஆட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அந்த வெளியில வாங்கி சாப்பிடுற அந்த டெக்ஸ்டர், அந்த பிளேவர் நமக்கு கிடைக்கும். சீஸ் பஸ்ட் ஆகி அப்படி சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சோ இப்ப இந்த ட்ரேல வந்து நம்ம கொஞ்சமா அதாவது ஆயில் அதை ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த பேஸ் வந்து இந்த ட்ரேல ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஆயில் லைட்டா அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம இதுல வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் எதுவுமே பண்ணலங்க. சோ நார்மலா நான் வந்து டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்க போறேன். அதாவது போத் சைடு ராட் வந்து ஹீட் ஆகட்டும். அப்பதான் வந்து பீட்சாவோட டாப் லேயரும் பாட்டம் லேயரும் நல்லா குக் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். 200 டிகிரி வச்சுக்கோங்க டெம்பரேச்சர். டைமிங் வந்து 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ராட் வந்து போத் சைடு அப்பர் அண்ட் டவுன் 2 சைடு ராடும் ஹீட் ஆகட்டும். ஸோ நம்மளோட பீட்சா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் ஆர்கானிக் பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன்.